ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினி புருஷனோட எல்லா சொத்தையுமே வாங்கியிருப்பா. அவன் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இந்த வீடு இப்போ எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவனால் அதை நம்பவே முடியல. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு பார்த்துட்டு இருக்கா. அவன் தடுக்கிறான். என் பொண்ணு நெருங்கிறதுக்கு நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி என்னோடது, அதனால உன்னால் என்னை தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. ஆனாலும் அவன் தடுத்துக்கிட்டே இருக்கான். சரி, ஓகே, உனக்காக ஒரு டீலிங்க்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சொத்து எல்லாத்தையுமே திருப்பி அவங்கிட்டே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்து சைனை போட சொல்லிக்கிட்டே இருக்கா. இதுல நீ சைன் போடுறதுனால உன்னோட எல்லா சொத்துக்களையுமே நான் அவனுக்கு திருப்பி கொடுத்துருவேன், பதிலுக்கு நீ என்னோட பொண்ணை மட்டும் என்கிட்ட கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டீல் பேசிக்கிட்டு இருக்கா. அவனுக்கு கோவம் வருது. ஸோ இதெல்லாம் தூரத்துலேருந்து அக்கா காரியுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. அப்பன்னு பார்த்து அவளுக்கு கால் வருது. கால் பண்ணுறது நம்ம ஓம்காரோட அப்பா தான். ஹாஸ்பிட்டலில் பொண்டாட்டியை சேர்த்துருக்காரு இல்லையா, அங்கே இவன் கொடுத்துட்டு போனால் பணம் சரியாக போயிடுச்சு. கார்டை ஸ்வைப் பண்ணிக்க சொல்லி கொடுத்துருந்தான். ஆனால் இப்போ தான் பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கா இல்லையா, ஸோ அதனால பணம் தேவைப்படுது. எங்கே ஓம்கார் அவன் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், ஏற்கனவே இங்கே பல பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, இதில் நீங்கள் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஃபோனை வச்சிடுறா. அப்புறம் பின்னாடி பார்த்தா ஒருத்தன் வந்து நின்றுட்டு இருக்கான். அவன்கிட்ட இவர் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காரு, என் பொண்டாட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணிடாதீங்க, எப்படியாவது நாங்கள் பில்லை பே பண்ணிடுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆல்ரெடி பில்லை பே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பில்லை கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கான். அதில் பார்த்தா நம்ம மயிரா தான் மொத்த பில்லையுமே வந்து செட்டில் பண்ணியிருக்கா. மருமகளா இந்த பணத்தெல்லாம் கட்டினது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி டாக்குமெண்ட்டை கொடுத்து சைனை போட சொன்னா இல்லையா, அவன் என்னடானா திமுறா அந்த பேப்பரை கீழே தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கான். என் பொண்ணை விட இந்த சொத்து ஒன்று எனக்கு முக்கியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அப்பனா நகருங்க, நான் உள்ள போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதே சமயம் அக்கா காரிக்கிட்ட இவன் கண்ணை காமிச்சிக்கிட்டு இருக்கான். பொண்ணு அங்கே இருந்து தூக்கிட்டு போக சொல்லி கண்ணை காமிக்கிறான் போல. அவள் அங்கே இருந்து உள்ள போயிடுறா, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி உள்ள வந்து பாக்குறா. பொண்ணை காணோம். பொண்ணை வீடு ஃபுல்லா தேடி பார்த்துக்கிட்டு இருக்கா. எங்கேயுமே காணோம். ஓம்கார் தாரா எங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா அக்கா காரியை எப்படியோ கண்டுபிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்க போல காட்ஸ். இந்த பொண்ணு பின்னாடி வழியா தப்பிச்சு போக பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பொண்ணு எங்கன்னு கேட்டாலும் அவளும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நாடகம் தான் ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். என் பொண்ணை என்ன பண்ணீங்க, அவளை எங்கே வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவ கேட்டுட்டு இருக்கா. ஆனால் அவனும் உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, உன்னால் என் தாரா கிட்ட எப்போவுமே நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இவளுக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது எல்லாத்தையும் இவ பணத்துக்கான காரணமே பொண்ணுக்காக தான். ஆனால் பொண்ணே இங்கே இல்லை அப்படிங்கவுமே ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறா. அதுக்கப்புறம் அவன் அக்கா காரியை கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். நல்ல வேலை நீ கையும் களவுமா மாட்டினதும் தாராவை பற்றி சொல்லிடுவியோன்னு பயந்துட்டேன். சரி, தாராவை நீ சேஃபாக வச்சிருக்கல, எங்கே வச்சிருக்க, என் பொண்ணு எங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டா அவன் என்கிட்ட தாரா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்ன பேசிட்டு இருக்க, தாரா இல்லைன்னா தாரா வீட்டுக்குள்ளே தானே இருந்தா, நான் தானே உன்னை பின்னாடி வழியா தூக்கிட்டு போக சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், நான் வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது அங்கே தாரா இல்லை, அதுக்கப்புறமா தான் நான் வெளியே ஓடி போனேன், அப்புறமா தான் என்னை காட்ஸ் பிடிச்சிட்டு வந்தாங்க, நெசமாவே தாரா என்கிட்ட இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்றா. இவனுக்கு மண்டை குழம்புது. என்கிட்டையும் தாரா இல்லை, அந்த மயிரா கிட்டையும் தாரா இல்லைன்னா அவ எங்க போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ நைட் ஆயிடுது. ஒருவேளை வீட்டுக்குள்ளேயே தாரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எங்கேயாவது பயந்து போய் ஒளிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம நுழைஞ்சு தேடி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அங்க ஒரு ட்ராப் செட் பண்ணி வச்சிருப்பாங்க போல. அதுல இவன் காலை வச்சதும் அடுத்த நிமிஷமே அலாரம் அடிச்சிருது. பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோயினி வந்து நின்றுட்டு இருக்கா. எனக்கு தெரியும் இந்த வீட்டை நீ அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, அதனால தான் முன்னேற்பாடு பண்ணி வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆல்ரெடி இதெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கா போல. இவன் வந்து அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு கேட்டா அவன் தாராவை தேடி தான் வந்தோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன விளாடுறீங்களா, தாரா உங்ககிட்ட தானே இருக்கா, அப்படியே டிராமா போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, நிஜமாலுமே தாரா என்கிட்ட இல்லை, அவள் உங்ககிட்ட தான் இருக்கான்னு நினச்சிக்கிட்டு தான் நான் இப்படி வந்தேன் அப்படிங்கிற விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கா குழப்பமா இருக்கு. எனது அப்போ தாரா உங்ககிட்டயுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அப்புறம் இவ விஷாக்கா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கா, நிஜமாலுமே ஓம்காரி கிட்டேயுமே தாரா இல்லை அப்படின்னா அப்போ அவள் எங்கே போயிருப்பா அப்படிங்கிற விஷயத்த கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவளோ, நீ அவன் சொல்றத நம்புறியா, அவன் தான் தாராவை ஒளிச்சு வச்சுக்கிட்டு டிராமா போட்டுட்டு இருக்கான், நீ அவனை நம்பாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அவர் சொல்றதுல உண்மை இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இதுதான் அவனோட பலவீனமே, அவன் சொல்றத அப்படியே நீ நம்புற, அதை தான் அவன் அவனுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் நிஜமாலுமே அவன் கார்டனில் உட்காந்துக்கிட்டு தாராவை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். எங்கே தான் போனா என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினியும் ஒரு பக்கம் போன நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா.
ஆளுக்கு ஒரு பக்கம் இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்க நேரத்துல தாராவை காட்டுறாங்க. அவ அதே வீட்டுல தான் தூங்கிக்கிட்டு இருக்கா. யாரோ ஒரு ஆளு வர்ற மாதிரி தெரியுது. அது வேற யாரும் இல்ல, அந்த விஷாக்கா தான். அவன் வந்து அவளோட தலையை தடவி கொடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கா, உன்னை காணான்னு சொல்லிட்டு அப்பா அம்மா 2 பேரும் தேடிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ என்னடானா இங்க வந்து தூங்கிட்டு இருக்க, இதெல்லாம் சரியில்லை தாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சோ இவ தான் தாராவை கிட்னாப் பண்ணி வச்சிருக்கா. ஆனா அவங்க 2 பேருக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குங்கிறது தெரியல. இப்ப மறுநாள் ஆயிடுது. காலங்காத்துல இந்த அம்மா அந்த வீட்ல இருந்து தாராவை வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. கார் இந்த பக்கமா போயிட்டு இருக்கு. அதை மேல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கு. பார்த்தா நம்ம ஹீரோயினி அவளுமே வெளியே போயிட்டு இருக்கா அவசர அவசரமா. இவ எங்க போறா இந்த நேரத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த அம்மா ஷாக்கிங்கா முழிச்சுக்கிட்டு இருக்கு. பார்த்தா நம்ம ஹீரோ அம்மாவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருப்பான் போல. அப்ப பார்த்தா ஒருத்தி மேல இடிச்சு மோதிடுறான். அவ கையில வச்சிருந்த மெடிசன்ஸ் எல்லாமே கீழே விழுந்துருது. அந்த மெடிசனை பார்க்கும்போது தாரா எடுத்துக்கிற மெடிசன் மாதிரியே இருக்கு. ஸோ இவனுக்கு சந்தேகம் வருது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி அவசரமா கிளம்பி போனா இல்லையா, யாரை பார்க்க வந்திருக்கான்னு பார்த்தா மாமனாரையும் அக்காக்காரையும் தான் பார்க்க வந்திருக்கா. அவங்க தான் கூப்பிட்டு இருப்பாங்க போல. என்ன விஷயம், எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? ஏற்கனவே தாராவை அவர் கிட்னாப் பண்ணி வச்சுக்கிட்டு டிராமா போட்டுட்டு இருக்காரு, நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டா, நிஜமாலுமே ஓம்கார் கிட்ட தாரா இல்ல, அவனுமே குழந்தைய தேடிக்கிட்டு தாமா இருக்கான், நீ வந்து அவனை தப்பா புரிஞ்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா இவளுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அவர்கிட்டையும் தாரா இல்ல, என்கிட்டையும் தாரா இல்லைன்னா அவ எங்க போயிருப்பா? கண்டிப்பா இது அந்த ஓம்காரோட டிராமாவை தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு பேசிட்டு இருக்கா. ஆனா அவங்களும் இல்லவே இல்லை, ஓம்காரு கிட்ட தாரா இல்ல, இது சத்தியம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அடிச்சு பேசிட்டு இருக்காங்க. இவளுக்கு எதை நம்புறதுனே தெரியல. அப்பன்னு பார்த்து பின்னாடி அந்த விஷாக்கா வந்து, மயூரா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இவங்க பேச்ச நீ நம்புறியா? இவங்க 2 பேருமே ஓம்காருக்கு நெருக்கமானவங்க. ஒருத்தி உன்னோட அக்கா, இருந்தாலுமே ஓம்காரு கிட்ட பணத்துக்காக வேலை செஞ்சிட்டு இருக்கா. இன்னொருத்தவரு ஓம்காரோட சொந்த அப்பா. அப்படி இருக்கும் போது இவங்க 2 பேரும் பொய் சொல்ல மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் வேண்டி இருக்கு? அதனால இவங்க சொல்ற எதையுமே நம்பாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவளோ, என் அக்காவை பத்தி எனக்கு தெரியும், அவன் நாடகக்காரி தான், அவ ஏமாத்துக்காரி தான், ஆனா என்னோட மாமனாரு பொய் சொல்ல மாட்டாரு அப்படிங்கிற விஷயத்த அடிச்சு பேசிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து விஷாக்காக்கு கால் வருது. உடனே அவ பதறிக்கிட்டு, என்ன சொல்ற? அப்படியா, இதோ வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, இவங்க மேலதானே உனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா, என்னோட காட்ஸ் இப்பதான் பாத்துருக்காங்க, ஓம்கார் குழந்தைய ஒரு இடத்துல பாத்துருக்காங்க, நம்ம உடனே கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரும் அங்க கிளம்பி போய் பாக்குறாங்க. சுத்தி முத்தி எங்க பார்த்தாலும் தெரிகிட்டு இருக்கா தாரா தாரான்னு சொல்லிட்டு. ஆனா எங்கேயுமே குழந்தை கிடைக்க மாட்டேங்குது. அப்ப பார்த்தா குழந்தையோட சத்தம் மட்டும் கேக்குது, அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுற சத்தம். பார்த்தா கார்ல அவன் ஏறி போற மாதிரி தெரியுது. அதாவது பின்னாடி வியூல பார்க்கும் போது அது நம்ம ஓம்கார் மாதிரியே தெரியுது. இவ உடனே ஓம்கார் என் குழந்தைய விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கா. நிஜமாலுமே அந்த கார்ல குழந்தையெல்லாம் ஒண்ணும் இல்லை. அந்த குழந்தையோட சவுண்டை வந்து ரெக்கார்ட் பண்ணி கார்ல பிளே பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த சவுண்டை கேட்டுக்கிட்டு இவன் நிஜமாலுமே ஓம்கார் தான் குழந்தைய தூக்கிட்டு போறாரு அப்படிங்கிற விஷயத்த இவன் நம்ப ஆரம்பிச்சிட்டா. இது எல்லாமே அந்த விஷாக்காவோட பிளானு தான். அவதான் அப்படி 2 பேருக்கு நடுவில் சண்டையை மூட்டி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த ஓம்கார் நான் மண்ணோட மண்ணாக்காம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சபதம் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி என்ன ஓம்காருக்கும் இவளுக்கும் பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த மெடிசன் கொண்டுட்டு போற பொம்பளைய ஃபாலோ பண்ணி பின்னாடியே போயிட்டு இருக்கான். பார்த்தா அந்த பொம்பளை ஒரு பில்டிங்குள்ள போயிட்டு இருக்கா. இங்க எதுக்காக போறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்துட்டு இருக்கும் போதே பார்த்தா அங்க ஒரு ரூம்ல தாரா படுத்திருக்கிறது தெரியுது. பொண்ணை கண்டுபிடிச்சிட்டான். உடனே தாரான்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள வந்து பாக்குறான், பொண்ணை காணும். இப்ப கொஞ்சம் முன்னாடி பார்த்தான், ஆனா ரூமுக்குள்ள வந்து பார்க்கும்போது பொண்ணை காணும். பின்னாடி பார்த்தா யாரோ ஒருத்தவங்க தலையில அடிச்சிட்டாங்க. அது வேற யாரும் இல்ல, விஷாக்காவோட காட்ஸ் தான். அந்த பொம்பளை வந்த பொம்பளைய பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கு. இவன் உன்னை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருந்தா, அதை நீ பார்க்காம விட்டுட்டுல, நான் மட்டும் வரலன்னா இவன் இந்நேரம் குழந்தை இங்க இருந்து தூக்கிட்டு போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கால் பண்ணி அந்த விஷாக்காக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவ ஓடி வந்துடுறா. நல்ல வேலை இவனை சரியான நேரத்துக்கு அட்டாக் பண்ணீங்க, இல்லைன்னா என்னோட மொத்த பிளானும் ஃபெயிலியர் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா அவளுக்கு கால் வருது, நம்ம மயூரா கிட்டே இருந்தா. ஸோ கால் வர அந்த ரிங் சவுண்டு கேட்குது. ஃபோனோட ரிங் டோனை வந்து கவனிச்சு வச்சுட்டு இருக்கான். அப்புறம் கண்ணு முழிச்சு பார்த்தா எதிர்த்தாப்புல ஒரு பொம்பளை நிற்கிறது தெரியுது. பட் முதுகு பக்கம் தான் தெரியுது, அவங்களோட முகம் தெரியல. அப்புறம் அப்படியே மயங்கி விழுந்துடுறான். அப்புறம் இவளும் இங்க இருந்து கிளம்பி போயிட்டா. பார்த்தா நம்ம ஹீரோயினி இங்க வீட்டுக்குள்ள சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு பெயிண்டிங்ல அவளோட ஷால் வந்து மாட்டிக்கிச்சு. அதை எடுக்கலான்னு போகும்போது அந்த பெயிண்டிங் வந்து லேசா நகருது. பார்த்தா பின்னாடி ஒரு ட்ரங்க் பட்டி மாதிரி ஒன்று இருக்கு. அதை இவ்வளோ சேஃபா மறைச்சு வச்சிருக்காங்க. ஸோ இது என்னது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்கா. இது ஓம்காரோட வீடு தானே, ஒருவேளை இது ஓம்காருக்கு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா அதில் நிறைய டிராஃபிஸ் தான் இருக்கு. இதுக்கும் ஓம்காருக்கும் என்ன சம்மந்தம், அப்புறம் இந்த டிராஃபிஸ்லாம் யாரோடது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா அதில் ஒரு ஃபோட்டோவுமே இருக்கு. அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பையன் யாருங்கிறது தெரியல. அந்த டிராஃபியை பார்க்கும்போது
விஷால் குப்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட பேரு போட்டிருக்கு. யார் இந்த விஷால் குப்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போதே பார்த்தா கையில வச்சிருக்க ட்ரங்கு பட்டியை கீழே போட்டுட்டா. ஸோ இந்த சவுண்டு வீட்டுக்குள்ள வர விஷாக்காக்குமே கேட்டுருது. என்ன சவுண்டு அது அப்படின்னு சொல்லிட்டு அவ ஓடி வந்து பார்க்கும்போது இங்க இந்த ட்ரங்கு பட்டிலேருந்து எடுத்த ஐட்டத்தெல்லாம் இவ பார்த்துட்டு இருக்கிறது தெரியுது. இதை பார்த்துட்டு அவ ஷாக் ஆகுறா. இது யாரோடதுன்னு தெரில, இது இங்க இருக்கு அப்படின்னா இது ஓம்காருக்கு சம்மந்தமா இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆனா இந்த பையன் ரொம்ப டேலண்டடான பையன் போல, டிராஃபிக்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அப்படியா தெரியல, இது யாரோடதுங்கிறது நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இங்க இருந்து அனுப்பிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா இவ அந்த பையனோட போட்டோ வச்சு பார்த்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா, உனக்காக தான் இது எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டு இருக்கேன்டா தம்பி, அந்த ஓம்காரை நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா அந்த போட்டோல இருக்கவன் இவளோட சொந்த தம்பி தான் போல. ஆனா ஓம்காரோட வீட்டுல இவளுக்கு சம்பந்தப்பட்ட பொருள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த பாட்டுல பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.